ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப அருமையான இந்த பழம் பீன்ஸ் கொட்டை மட்டன் இது ரெண்டுத்தையுமே சேர்த்து குழம்பு எப்படி செய்கிறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பழம் பீன்ஸ் கொட்டை சீசன் வந்ததுன்னா ஒரு முறையாச்சும் இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். இதை செய்கிறதுக்கு முதல்ல நான் இங்கே 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ அளவுக்கு பழுத்த பீன்ஸ் கொட்டையை உரித்து வச்சுருக்கேன். மசாலாக்காக 1 இன்ச் அளவுக்கு பட்டை, கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக தேங்காய், 1/2 வெங்காயம், 2 தக்காளி, 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 10 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 6 லவங்கம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். தாளிக்கிறதுக்காக ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், உப்பு உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முதல்ல நம்ம இதை மசாலா அரைச்சிடலாம். மசாலாக்காக நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பொருட்களெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக மசாலா அரைச்சிடலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் கூட இது கூடயே சேர்த்துடலாம். இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கர் கொஞ்சமாக சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா தாளித்து விடணும். இந்த வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் தாளிக்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ இது கூடவே நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன் சேர்த்துக்கலாம். இந்த மட்டனில் தண்ணி இல்லாத வெறும் மட்டன் மட்டுமே எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த மட்டன் எல்லாமே இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு வாட்டி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மட்டன் இந்த எண்ணெய் கூட ஒரு 5 நிமிஷம் நல்லா சுண்டி வந்ததுன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா இப்போ இது கூடவே நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா உப்பு, நான் இங்கே கல்லுப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு கூட சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு முறை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அதுக்கப்புறமா இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம். இந்த மசாலா கூட சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற மசாலாவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போது நம்ம குக்கர் மூடி போட்டுட்டு இந்த மட்டனை நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க பீன்ஸ் கொட்டையை வச்சுட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் வேகிற அளவுக்கு. இப்போது இந்த பீன்ஸ் கொட்டைக்கு தகுந்த மாதிரி மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம மட்டனில் போட்டிருக்கிறோம், அதனால் இதுக்கு மட்டும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பீன்ஸ் கொட்டை நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த மாதிரி நம்ம தொட்டு பார்த்தா இந்த மாதிரி நல்லா மெத்தன் வெந்திருக்கணும். இப்போ பீன்ஸ் கொட்டை நல்லா வெந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மட்டன் கூட நல்லா வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பீன்ஸ் கொட்டையில் தண்ணி இல்லாத வெறும் பீன்ஸ் கொட்டையை மட்டும் எடுத்து இந்த மட்டன் குழம்புல சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த பீன்ஸ் கொட்டை போட்டிருக்கிறோம்ல, இதை ஒரு 5 நிமிஷம் இது கூட நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் இது கூட சேர்ந்து வேகிறதுனால ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ருசியான பீன்ஸ் கொட்டை மட்டன் குழம்பு ரெடியாக இருக்குது. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம், ராகி களி எது கூடனா ரொம்ப நல்லாயிருக்கும் காம்பினேஷன். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே இதே மாதிரியே இருக்கட்டும். ரொம்ப நன்றி.